11th எக்கனாமிக்ஸில் இந்த 5 லெசன் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதார லெசனுக்கான புக் பேக் ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இதுக்கான புக் பேக் கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதில் மொத்தம் 20 கொஷின் இருக்குது. அதில் 10 கொஷின் இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் எப்போனா 1498. அடுத்த கொஷின் 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? யார்கிட்ட அனுமதி பெற்றுப்பார்னா ஜஹாங்கீர் அவர்கள்கிட்ட. அடுத்தது 3வது கேள்வி. இந்தியாவை ஆளும் உரிமை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1858. அடுத்தது 4வது கேள்வி. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எங்கன்னா தமிழ்நாடு. ரயத்வாரினா சொந்த சாகுபடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 5வது கேள்வி. முதலாம் உலகப்போர் தொடங்கிய ஆண்டு எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? 1914. 6வது கேள்வி. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு எப்போ ஃபஸ்ட்டு தொழில் கொள்கை வெளியிட்டிருப்பாங்க? 1948. அடுத்தது 7வது கேள்வி. 1956ஆம் ஆண்டின் தொழில் கொள்கையின் நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. அடுத்தது 8வது கேள்வி. 1993ஆம் ஆண்டின் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எதுனா செம்பு மற்றும் சிங் சுரங்க தொழில்துறை தான் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. அடுத்தது 9வது கேள்வி. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன் அவர்கள். அடுத்தது 10வது கேள்வி. 1969ஆம் ஆண்டின் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 1969 மொத்தம் 14 பேங்க் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். இன்னும் 10 கொஷின் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.